ஹலோ கைஸ், இந்த உலகம் முழுக்க பலாயிரம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. இவங்க பூமிக்கு அடியில இருந்து எதையாவது தேடுறதுல ரொம்பவே ஆர்வமாகவும் இருப்பாங்க. தொல்லியல் என்பது பண்டைய மற்றும் கடந்த காலத்துல நடந்த விஷயங்களை கண்டுபிடித்து ஆய்வு செய்யறது. இப்படிப்பட்ட தொல்லியல் ஆராய்ச்சி மூலம் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இறந்த மம்மிகள், பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் புதைந்த கோயில்கள், சமாதிகள், பண்டைய மனிதர்கள், மிருகங்கள், கலாச்சாரங்கள்னு ஏகப்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள்ல சிலதுக்கு பதில் இருக்கும், சிலதுக்கு பதில் இருக்காது. இன்னைக்கு வீடியோல அறிவியலால் கூட பதில் சொல்ல முடியாத 8 கண்டுபிடிப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 8வதா த மைனஸ் ஃபைண்ட். 1970ல சைபீரியால இருக்கும் ஒரு சுரங்கத்துல சில சுரங்க தொழிலாளர்கள் 230 அடி ஆழத்துல தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு சுரங்க தொழிலாளியோட கண்ணுல மார்பிள் கல்லால செய்யப்பட்ட சவப்பெட்டி தென்பட்டது. ஆனா அது இன்னும் ஆழத்துல இருந்தது. இந்த சவப்பெட்டி நினைத்ததை விட அதிக வெயிட்டாகவும் இருந்தது. இதை வெளியே எடுக்க ரொம்பவும் கடுமையா போராடின மைனஸ் கஷ்டப்பட்டு எப்படியோ தோண்டி இதை வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. அதை திறந்து பார்த்த போது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த சவப்பெட்டிக்குள்ள ஒரு அழகான பெண்ணின் உடல் இருந்தது. மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த பெண்ணோட உடல் பார்க்கும்போது அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்த மாதிரி அப்படியே அழுகாம இருந்தது. ஆனா இந்த பெண்ணோட உடல் கூட வேற ஒன்னும் இருந்தது. அந்த பெட்டிக்குள்ள இந்த பெண்ணோட உடலை சுத்திலும் பிங்க் கலர்ல நீர் இருந்தது. அந்த நீரை பார்த்ததும் சுரங்க தொழிலாளிகள் அந்த பெண்ணோட உடலை வெளியே எடுத்த உடனே அந்த உடல் அழுக ஆரம்பித்தது. இதை கேள்விப்பட்ட அத்தாரிட்டிஸ் உடனே அந்த இடத்துக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலம் இந்த சவப்பெட்டியை சயின்ஸ் லேபுக்கு அனுப்பினாங்க. அந்த லேப்ல மனித உடலை அழுகாம வச்சிருந்த இந்த நீரை பத்தி ஆராய தொடங்கினாங்க. பல நூறு வருடங்களுக்கு முன் அடக்கம் பண்ணி காலம் கடந்ததுனால இந்த நீரோட ஃபார்முலா மாறிவிட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க. இதனால இந்த நீர் என்னன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த உடலை அடக்கம் பண்ணிய அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள், அதாவது முன்னோர்கள், இன்றைய மனிதனை விட புத்திசாலிகள். 7வதா கிளிப்டோடென். அர்ஜென்டினால வாழும் இந்த விவசாயி தன்னோட நிலத்திலிருந்து இப்படி ஒன்ன பாப்பாருன்னு கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டாரு. இவருடைய நிலத்துல ஒரு நாள் இவர் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய கண்கள் ஏதோ ஒரு பெரிய விசித்திரமான ஒன்ன பார்த்துச்சு. ஆரம்பத்துல இது ஒரு டைனோசரோட முட்டைன்னு நினைச்சாரு. ஆனா உண்மை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இத பார்த்ததுக்கு அப்புறம் இவரால இதுகிட்ட இருந்து தள்ளி இருக்க முடியல. இது என்னன்னு கண்டுபிடிக்க அந்த இடத்தை மேலும் தோண்டினாரு. இந்த முட்டை 3 அடி ஆழத்துல புதைஞ்சிருந்தது. இதை வெளியே எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. இது கண்டிப்பா ஏதோ ஒரு டைனோசரோட முட்டை தான் நினைச்சு இந்த விஷயத்தை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு சொன்ன போது அவங்க வந்து பார்த்துட்டு இது டைனோசர் முட்டை கிடையாது, 10,000 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்த ஏதோ ஒரு மிருகத்தோட உடல் பகுதி, அதாவது ஷெல்லுன்னு சொன்னாங்க. மற்றும் இந்த ஷெல்ல அது தன்னோட தற்காப்புக்காக பயன்படுத்தியதுன்னு சொன்னாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷங்கள் கடந்தும் அந்த ஷெல்லோட ஸ்ட்ரென்த்ல கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல. 10,000 ஆண்டுகளுக்கு முன் பூமியில வாழ்ந்த கிளிப்டோடன்ங்கிற மிருகத்தோட ஷெல்லுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ஷெல்ல எடை போட்டப்போ இது 400 கிலோ எடை இருந்திருக்கு. வெறும் ஷெல்லே 400 கிலோ எடைனா அப்போ இந்த முழு விலங்கு எவ்வளவு எடை உள்ளதாக இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. 6வதா பெலின் வேல்ஸ். 2014ஆம் ஆண்டு சில்லில இருக்கும் ஒரு கோஸ்டல் ஹைவேல ரோடு வேலை பார்க்கும்போது திடீர்னு வேலையை நிறுத்த வேண்டியதா போச்சு. சில்லியின் அட்டகாமா டெசர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 120 அடி உயரத்துல இருக்கும் மலை மேல இருந்து 5 இல்ல 10 இல்ல 40 திமிங்கலம் எலும்புக்கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கும் ஒரு மலையில இருந்து எப்படி திமிங்கலம் எலும்புக்கூடுகள் வந்ததுங்கிறது தான். ஹைவே ஒர்க்கர்ஸ் உடனே பக்கத்துல இருக்கும் ஒரு மியூசியமுக்கு இதை பத்தி தகவல் கொடுத்தாங்க. விஞ்ஞானிகளும் இந்த 40க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்ந்து அதுல பெரும்பாலான எலும்புக்கூடுகள் பெலின் திமிங்கலத்தோடதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த திமிங்கலங்கள் எல்லாம் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த இடத்துல கடல் இருக்கும் போது வாழ்ந்ததாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இயற்கை மாற்றங்கள் என்னைக்குமே மர்மமான ஒண்ணுங்கிறதுனால இவ்வளவு திமிங்கலங்கள் எதுக்காக இங்க வந்து இறந்ததுன்னு அவங்களால சரியா சொல்ல முடியல. 5வதா த ஜெயின்ஸ்.
காலகாலமாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல தனித்துவமான விஷயங்களை பூமிக்கு அடியிலிருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. 2012 ஆப்பிரிக்கா மலைப்பகுதியில் ஒரு மனித புதை வடிவம் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதை வடிவம் சாதாரண மனிதனோட உயரத்தை விட பல மடங்கு பெருசா இருந்தது. அதன் தலையும் பல அடி நீளமும் அகலமாகவும் இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களுடைய உயரம் மிக அதிகமாக இருந்ததாக நிபுணர்கள் நம்புறாங்க. அதுவே காலப்போக்கில் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால பரிணாமத்தினாலையும் இன்றைய மனிதர்கள் அளவுக்கு குறைந்து விட்டதாக சொல்றாங்க. 4வதா உல்லி மேமத். அமெரிக்காவின் மிச்சிகன் ஸ்டேட் மாகாணத்தை சேர்ந்த ஜேம்ஸ் பிரிஸ்டலுங்கிற விவசாயி தன்னோட விவசாயத்துக்காக அவருடைய வயலை தோண்டிக்கிட்டு இருக்கும்போது சில மீட்டர் ஆழத்துல விசித்திரமான ஒன்ன பார்த்தாரு. இத பார்த்ததும் மேலும் தோண்டுவதை நிறுத்திட்டாரு. ஏன்னா இன்னும் ஆழமா தோண்டி இது என்னன்னு கண்டுபிடிக்க பெரிய எக்ஸ்கேவேட்டர் மிஷின் தேவைப்பட்டது. எக்ஸ்கேவேட்டர் மூலம் மேலும் தோண்ட ஆரம்பித்ததுல அந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பித்தது. அது மிகப்பெரிய மிருகத்தின் மண்டை ஓடுன்னு மட்டும் தெரிந்தது. உடனே மிச்சிகன் அத்தாரிட்டிஸ் கிட்ட ஒப்படைச்சாரு. இந்த மண்டை ஓட்ட ஆய்வு செய்ததுல இது 15,000 வருஷங்களுக்கு முன் பூமியில வாழ்ந்த உல்லி மேமத்தோட மண்டை ஓடுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விலங்கு யானை மாதிரியே இருக்கும். ஆனா யானைகளை விட மிக ஆபத்தானது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் இந்த விலங்கின் பற்களை அகற்றி ஆயுதமாக பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. இந்த விலங்கு குளிர் மற்றும் பனி பகுதியில் வாழ்ந்தது. காலப்போக்கில் மற்றும் புவி வெப்பமடைதல் காரணமா இதோட இனமே முற்றிலும் அழிந்து போனது. 3வதா தி கிரேட் கேனியன். 1909 அமெரிக்கால இருக்கும் தி கிரேட் கேனியன்ல தொல்லியல் ஆராய்ச்சி மூலம் ஒரு கிராமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கொலராடோ நதியில தன் படகை ஓட்டிக்கிட்டு இருந்த ஒருவர் கண்ணுல ரொம்பவும் விசித்திரமான ஒரு குகை தென்பட்டுச்சு. அவர் உடனே இந்த இடத்தை பத்தி ஆராய்ச்சியாளர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. இந்த இடத்தை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஏன்னா இந்த இடத்தை ஆராயும் போது பல வகையான எகிப்தியர்களின் ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது கலைப்பொருட்கள் மற்றும் மம்மிகள் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 40 லாரிகள் கொள்ளக்கூடிய அளவு கலைப்பொருட்கள் இங்கே இருந்து கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல எகிப்தியர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரத்தை முற்றிலும் அழிச்சிருக்காங்க. ஆனா விஞ்ஞானிகள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததை பொய்ன்னு சொல்றாங்க. எகிப்தியர்கள் என்னைக்குமே அமெரிக்கா பக்கம் வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியல. ஆனா இஜிப்ட்ல இருக்கும் நைல் நதியும் அமெரிக்கால இருக்கும் கொலராடோ நதியும் ஒன்னு சேர்றதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2வதா தியோபெட்ரா கேவ். 1,30,000 ஆண்டுகளுக்கு முன் மனிதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட குகை தான் இது. இந்த ஆர்கியாலஜி சைட் கிரீஸ்ல இருக்கு. ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் இதுல என்னன்னா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்தை ஆய்வு செய்த போது மனித வரலாற்றுல கட்டப்பட்ட முதல் மற்றும் மிக பழமையான சுவர் இந்த குகையில தான் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த குகைக்குள்ள கட்டப்பட்டு இருக்கும் இந்த சுவர் கிட்டத்தட்ட 2,30,000 ஆண்டுகள் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 20,000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய ஐசேஜ்னால பயங்கர குளிர தவிர குகைக்குள்ள சாதாரணமா வசிக்கவும் வெளியில இருந்து குளிர் உள்ள வர முடியாத மாதிரியும் இந்த சுவரை கட்டியிருப்பதாக ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குகைக்குள்ள மனிதனுடைய பல ஃபாசில்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே சரியான நிலையிலும் இருந்திருக்கு. ஆனா 2,30,000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த சுவரை யார் கட்டியிருப்பாங்கன்னு ஆராய்ச்சியாளர்களால சரியா சொல்ல முடியல. 1வதா பர்த் ஆஃப்டர் டெத். உலக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களை அதிர வைத்த மிகப்பெரிய கண்டுபிடிப்புனா அது ஒரு பெண்ணின் எலும்புக்கூடோட ஒரு குழந்தையின் எலும்புக்கூடும் இருந்தது தான். இட்டாலியில இருக்கும் இமோலாங்கிற ஊர்ல இருந்து தான் இந்த எலும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எலும்புக்கூடுகள் கிட்டத்தட்ட 7 இல்லாட்டி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுடையது. நியோலித்தியா பீரியட், அதாவது மனிதன் முன்னேற்றம் கண்டு கொண்டு இருந்த காலத்துல, மருத்துவமும் பெரிய முன்னேற்றம் இல்லாத காலத்துல சின்ன நோய் வந்தாலும் மனிதர்கள் இறந்து போனாங்க. அப்படி இறந்து போன இந்த கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றுல 38 வாரம் நிறைந்த குழந்தையோடு புதைக்கப்பட்டிருக்கு. 2002 இந்த இடத்தை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த பெண்ணோட எலும்பு கூட பார்த்தாங்க. கூடவே இந்த பெண்ணோட காலுக்கு நடுவுல ஒரு குழந்தையின் எலும்பு கூட இருப்பதையும் பார்த்தாங்க. இதை கண்டு அதிர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த பெண் புதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறந்திருக்கலாம்னு நம்பினாங்க. மேற்கொண்டு நடந்த ஆய்வுல இந்த பெண்ணோட மண்டை ஓட்டுல ஒரு பகுதி உடைஞ்சிருப்பதையும் கண்டுபிடிச்சாங்க. ஒன்னு இந்த பெண் கொல்லப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சிகிச்சையப்போ இறந்து போயிருக்கலாம். அப்படி இறந்து போன இந்த பெண்ணோட வயிற்றுல குழந்தை உயிரோடு இருக்கும்னு தெரியாமலேயே புதைக்கப்பட்டிருக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. அறிவியல் உலகத்துல இதுக்கு பிரேத பரிசோதனை கரு வெளியேற்றம்னு சொல்லப்படுது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நீங்க பார்த்த இந்த 8 கண்டுபிடிப்புகள்ல எது உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.